பாய் பெஸ்டினா என்னப்பா? ஃப்ரெண்டு சரி, லவ்வர் சரி, அது என்ன பெஸ்டி? சிம்பிளா படத்துல வர மாதிரி சொல்லணும்னா லவ்வருக்கு பட்ட, ஃப்ரெண்டுக்கு மொட்டை, அவ்வளவுதான். இல்ல லவ் பண்றாங்களா பாய் பெஸ்டே கொஞ்சம் அலுவா வச்சுக்கிட்டோம். அலுவா வச்சுக்கிட்டோம். இந்த லவ் டுடேல எப்படி அவர் ஊருக்கு சொல்லுவா, நிக்கிதா ஊர்த்தா, அதான் கதை தான். ஒரு வாதியார் ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேளுங்க. அக்மாரு கல்லையா? சரி, அதான் பெண்ணு எல்லாம் வார்த்தையே வரக்கூடாது. இருக்குது. வேணாம் நம்மளுக்கு வேணாம். தம்பி உன் பேர்ப்பா? விக்கினா. விக்கி. சந்தோஷ்னா. சந்தோஷ். பிரதாப்னா. பிரதாப். அல்தாஃப்னா. அல்தாஃப். பிரியாணி கடை பேர் மாதிரி. எல்லாருமே பிளஸ் ஒன் தானா? ஆமா எல்லாருமே பிளஸ் ஒன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். நீதான் 9th 10th படிக்கிற மாதிரி இருக்க. ஃபர்ஸ்ட் இயர் அல்லடா அல்ல இன்று ஒரு தகவல். அல்லனா இப்ப உங்களுக்கு அல்ல மாதிரி வேலை செய்வாங்கல்ல, அல்ல கைங்க. அதே மாதிரி நீ என் காதத்தோடு பாப்போம். நார்மலா கொஸ்டின்ஸ் கேட்டு நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் தான் கேட்பேன். மொத்தம் 6 கேள்வி கேட்பேன். 6 கேள்வியில 2 கேள்வி ஒழுங்கா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க பாஸ். ஒருவேளை நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எனக்கு ஏதாவது கதை சொல்லணும். அதான் தண்டனை. பாய் பெஸ்டினா என்னப்பா? ஃப்ரெண்டு சரி, லவ்வர் சரி, அது என்ன பெஸ்டி? பெஸ்டினா நம்ம பண்றதெல்லாம் அவனுங்க பண்றவானுங்க. கேட்டா பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு எதுக்குன்னா அதெல்லாம் பத்தி பேசினா அப்புறம் நம்மளதான் இது ரொம்ப வரா பேசுவானுங்க. அத பத்தி பேசக்கூடாது. பாவப்பட்டு அது பேசக்கூட விரும்பல அந்த ஜீவன். இப்ப பெஸ்டினா இப்ப லவ்வும் பண்றாங்க, பெஸ்டியாவும் இருக்கிறாங்க. நம்ம அந்த பெஸ்டிட்ட பேசாதிரி அப்படின்னா ரொம்ப ஓவரா பண்ணுங்க. அங்க ஒரு இளவும் கிடையாது. சில பொண்ணு கேக்குது, சில பொண்ணு கேட்க மாட்டுங்க. இல்ல நீயே வேணா விட்டு அவங்ககிட்ட பேசினா நான் ஃப்ரெண்டா தானே பேசுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு ஆட்டின்னு அனுப்புதுங்க, மெசேஜ் பண்ணுதுங்க, அங்க வா போலாம் இங்க வந்துங்க. அவனு ஆட்டின்னு அனுப்புறான். அனுப்புறானா? அப்படின்லாம் கூட பேசிட்டு கடைசியில அவனே உசார் பண்ணிட்டு கூட போயிட்டுங்க. சிம்பிளா படத்துல வர மாதிரி சொல்லணும்னா லவ்வருக்கு பட்ட, ஃப்ரெண்டுக்கு மொட்டை, அவ்வளவுதான். நீ என்ன பண்ண நினைக்கிற? பாய் பெஸ்டினா இப்ப லவ் பண்றாங்களா? லவ் பண்றதுக்கு முன்னாடி பாய் பெஸ்டி கூட இப்ப இருந்துட்டோம். அந்த கட்டில எங்களுக்கு தான் சொந்தம். வாடி போலாம். இல்ல லவ் பண்றாங்களா பாய் பெஸ்டே கொஞ்சம் அலுவா வச்சுக்கிட்டோம். அலுவா வச்சுக்கிட்டோம். ரொம்ப எல்லாம் வேணாம். அவனுக்கு தெரியுற மாதிரி லிமிட். அவனையோ தெரிஞ்சுக்கினு இவனுக்கோ தெரிஞ்சுக்கினு எதுக்கு? தங்கம் லவ் பண்றதுக்கு முன்னாடி அவ பேசலாம், என்ன வேணா பண்ணலாம், அது வேற. இதே இப்ப எனக்கு கூட கம்ப்யூட்டர் ஆயிட்டு நான் இங்க வந்து இறக்கி விடுவேன். நான் இப்படி போயிட்ட பிறகு அவங்க கூட அங்க எங்க ஏறி அங்க இருந்து எங்கேயா போயிடுவாங்க. இப்பதான் நான் பெஸ்ட் நகர்ல கூட்டு வருவேன். திருப்பி நான் போய் பார்த்தா பெஸ்ட் நகர்ல 2 பேர் நின்று இருப்பாங்க. அதான் கதை. கேட்டா என்ன சொல்லுவாங்க? கேட்டோ ஃப்ரெண்டு கூட அவங்க நான் தான் உன் புருஷன். இப்பதானமா நான் உனக்கு டாப் பண்ணேன்னு என்ன சொல்ல போறாங்க? அவன் பட்டுன்னு கால் பண்ணி கூப்பிட்டான், எமர்ஜென்சின்னு சொன்னா. நீ கூப்பிட்டா 1 வாரம் கழிச்சுதான் கமிட்மெண்ட் சரி வரேன்னு. அதான் எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, இந்த மாதிரி கொஞ்சம் கீழே வா அப்படின்னா, அதனால நான் சீக்கிரம் ஏறி வந்துட்டேன். உருட்டுனா எப்படி சொல்லுவாங்க, இந்த லவ் டுடேல எப்படி அவன் உருட்டு சொல்லுவான், நிக்கிதா ஊர்த்தா, அதான் கதை தான். உருட்டு எல்லாரும் கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்ல பாதிக்கப்பட்டவங்கள பாத்துருப்பாங்க. பாதிக்கப்பட்டு. சரி, சூப்பர். அடுத்த கேள்வி. நமக்கு சொந்த ஊரு? எனக்கு சென்னை தானே. சென்னை தான். பிறந்தது வளர்ந்தது சென்னை தான். சென்னை தான். சோ எல்லாம் தமிழ்நாடு தான். யாரு ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து, மட்டும் இந்தியா. 2வது கேள்வி. ஒரு கேள்விதான் கேட்டேன், பாய் பேசி தான் கேட்டேன். இப்ப 2வது கேள்விக்கு போறேன். கார் குழல்னா என்ன? கார் குழலா? கல்லுனா? நான் கேட்டிருக்கேன், நான் தமிழ் புக்லயே கேட்டிருக்கேன். சூப்பர், சொல்லு. ஆனா தெரியல. கார் குழல் கல் கூழாங்கல் இல்லப்பா, கார் குழல். தமிழ் வார்த்தை தான். அப்படின்னா என்ன தெரியலையே. ஐடியா இல்ல, எதுவும் ஐடியா இல்ல. அப்படின்னா என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அது தமிழ்ல ஏதோ ஒரு சொல்லுனா, அது ஏதோ ஒரு போயம்ல வர சொல்லு. ஆனா என்னன்னு தெரியல. எல்லாருமே பிளஸ் ஒன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். போயம்னா தமிழ் என்ன? பாடல், கவிதை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். செய்யுள், உரைநடை, ஏதோ ஒண்ணு. தமிழ் இலக்கணத்துல இந்த மாதிரி வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வரைக்கும் சந்தோஷம். பேரே கேள்விப்பட்டது இல்ல ப்ரோ, இப்பதான் நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். சரி, நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கிறீங்களா? முடி. கருமுடி. கருநிறத்துல இருக்க முடி, கருங்கூந்தல். சரியா? 2வது கேள்வி ஃபெயில். பரிகாசம்னா என்ன? ஆனா இதுவும் தமிழ் புக்ல கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருமே பிளஸ் ஒன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். படிக்கிறதுலாம் இல்ல, புக்கே கேள்விதான் பட்டிருக்கான். தெரியலண்ணா. என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன் பரிகாசம்னா? பரிகாசம்னா எந்த ஒண்ணுக்கு இந்த பரிகாசம்ன்ற அந்த வார்த்தை வந்து சூட் ஆகும்? பரிகாரம் பண்றது, அது மாதிரி இன்னொரு இதுக்கு வேற ஒரு வார்த்தையா இருக்கும் பரிகாசம். ஆனா அது தப்பு, அது இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலாயினீங்கல்ல, தமிழ் பேர் தான் பரிகாசம். அதுக்கு தமிழ் பேர் இன்னொன்னு கூட இருக்கிறது, கேலி, கிண்டல். இல்ல எள்ளி நகையாடுகிறார்கள். பரிகாசம்னா உண்மையான சொல். இந்த எள்ளி, கேலி, கிண்டல் இது எல்லாமே ஒற்றை சொற்கள். இதெல்லாம் படிக்கிற பசங்க கேட்டா அவங்களா சொல்லுவாங்க. எல்லாருமே தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோம், தமிழ்ல தான் பேசுறோம், அதனால தமிழ தான் கேக்குறேன். இதுக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், வாத்தியாரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. தமிழ்நாட்டுல இருந்தாலே ஞாபகப்படுத்தாதீங்கன்னா
அசைன்மெண்ட் குத்திரான் 10 நாள் லீவ் விட்டுது அதுலயே எதுவும் போல இதே போக சார் அடுத்தது 20 தடவை எழுதி கொடுக்க சொல்லுங்க. சார் நம்பர் தரேன், அவருக்கு அனுப்பிச்சு விடுங்க நான் லிங்க் வாட்ஸ்அப்ல. சரி 2 கேள்வி ஃபெயில். 3வது கேள்வி மடந்தை. மடந்தை ஏன்னா புக்ல படிச்ச மாதிரி இருக்குது அதானே? இல்லண்ணா மடந்தைனா வாசனையா இருக்கிறதா? இல்ல மடந்தைனா ஒரு ஞாபகப்படுத்த மருந்து இல்ல, அதுவும் இல்ல. ஆனா முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல. தமிழன்னா அப்படின்னு கேட்டதும் ட்ரிகர் ஆயிட்டாங்க. இப்ப சொல்லிடுவார் நம்ம என்ன மடையாரு தெரியாதுண்ணா. நான் என்ன சொன்னப்பா? சரி அதுக்கான இன்னொரு வார்த்தை சொல்றேன், மங்கை. பொண்ணு. இதெல்லாம் ஏன் நமக்கு தெரியல? ஏன் தெரியல? அதான் தெரியல. ஒரு வாதியார் ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேளுங்க. அக்பாரு கல்லையா? சரி கண்டிப்பா தெரியுமா? ஒரு லெஜண்ட். அல்லைக்கு எப்படின்னா தெரியும். பயரா இருக்கிறாப்ல அவர் தான் கரெக்ட். மடந்தைன்னா என்ன? மறந்தீங்கன்னா எடுபிடிங்க மயிறு அதான் மடந்தைன்னா பெண்ணுப்பா. பெண் அவங்க என்ன நம்பாதீங்க நீங்க. பெண்ணு பெண்ணெல்லாம் வார்த்தையே வரக்கூடாது. இருக்குது. வேணாம் நம்மளுக்கு வேணாம்.